இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாட்கள்ல நம்ம தியானித்து வருகிறோம், நமக்கு ஏன் கவலை வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். பயத்தினால நமக்கு கவலை வருகிறது, அவிசுவாசமான சூழ்நிலை நிமித்தமாக நமக்கு கவலை வருகிறது, பல காரியங்களை நம்ம செய்து வருத்தம் அடைவதனால நமக்கு கவலை வருகிறது. நம்முடைய உணவுக்காக நம்ம கவலைப்படுகிறோம், நம்முடைய சரீரத்துக்காக நம்ம கவலைப்படுகிறோம், உடைக்காக நம்ம கவலைப்படுகிறோம் அப்படின்றத நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல எதற்காக நம்ம அதிகமா கவலைப்படுகிறோம், எது நம்மை அதிகமாக கவலைக்குள்ளாக்குகிறது அப்படின்றதை குறித்து நம்ம தியானிக்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறாரு. நம்ம அநேக நேரங்களில நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த மாசம் என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்றதை குறித்து அதிகமா நம்ம கவலைப்படுகிறோம். அப்படியோ இந்த சூழ்நிலை இப்படியே காணப்பட்டா இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி காணப்படும், என் பிள்ளைங்க எப்படி நிம்மதியா வாழ்வாங்க, என் பிள்ளைங்களுக்கு எப்படி ஒரு நல்ல திருமண வாழ்க்கை நேரிடும், எனக்கு வீடே இல்லையே, என்னுடைய வாழ்க்கை எப்படி செழிக்கும், என்னுடைய பிள்ளைகள் எப்படி வாழ்வார்கள், என்னுடைய சந்ததி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிகமா நம்ம அடுத்த நாள், அடுத்த வருஷம், அடுத்த நாள் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுகிறோம். இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, என்னுடைய பிள்ளைங்களை நான் எப்படி பார்ப்பேன், எனக்கு நான் சுகவீனமாய் நான் காணப்படுகிறேன், என்னுடைய பிள்ளைகளை நான் அடுத்த வருஷம் வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனா, நான் எப்படி பாதுகாப்பேன், இந்த பிள்ளைகள் எனக்கு அப்புறம் என்ன நடக்கும், என் பிள்ளைகள் எப்படி வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தை குறித்தும், சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய பெரிய காரியமா இருந்தாலும் நம்ம பிற்பாடு நடக்குகிற எதிர்காலத்தை குறித்ததான பயம் நமக்கு நேரிடுகிறதுனால நமக்கு கவலை வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நாளைய தினத்திற்காக கவலைப்படாதீங்க. அநேக பேர் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னா, ஐயோ எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, இந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஐயோ இவ்வளவு பவுன் நகை போடணுமே, இவ்வளவு நான் எப்படி சேர்ப்பேன், நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை பிறந்த உடனே அந்த கவலை அவர்களை தொற்றிக் கொள்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் அந்த கவலை, ஐயோ என் பிள்ளைக்கு எதுவுமே சேர்க்கலையே, ஐயோ என் பிள்ளைக்கு எதுவுமே செய்யலையே, ஆண் பிள்ளைகளா இருந்தா ஐயோ என் பிள்ளைகளுக்கு வீடு இல்லையே, என் பிள்ளைகளுக்கு சொத்து இல்லையே, இப்படி சொல்லி ஒவ்வொரு காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுகிறவர்களாய், பிற்பாடு நடக்கிற காரியங்களை குறித்து அதிகமா நம்ம கவலைப்படுகிறவர்களா இருக்கோம். அப்படி நடக்கும்போது என்ன நேரிடும், அண்டன்று உள்ள காரியங்களை நம்ம செய்ய தவறுகிறவர்களா காணப்படும். அதுதான் நம்மளுக்கு சிந்தனையில இருக்கும், ஐயோ இதை செய்யல, இது எப்படி செய்யறது, இது எனக்கு நான் எப்படி அதை அந்த பிள்ளைங்களுக்கு இதை செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படுகிறதுனால அன்றன்றுள்ள காரியங்களை நம்ம முழுமையாய் செய்ய திராணி இல்லாதவர்களாய், செய்ய முடியாதவர்களாய் கவலை நம்மை அமிழ்த்தும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, தாவீது ராஜா என்ன சொல்றாரு, என் காலங்கள் உன்னுடைய கரத்துல இருக்கிறது அப்படின்றத சொல்றாரு. என் காலங்கள் உமது கரத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ காலங்கள் அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாரு, நம்மை வழி நடத்த வல்லவரா இருக்கிறாரு. இவ்வளவு நாளும் ஆண்டவர் நம்மை கைவிட்டாரா? எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலைகள், இதை விட மோசமான சூழ்நிலைகள் உள்ள நம்ம கடந்து வந்தவர்களா காணப்பட்டோம். ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரா? கைவிடலையே. அதை காட்டிலும் மேலான ஒரு இடத்துலதான் நம்மளை வச்சிருக்காரு. கடந்த வருஷங்கள், கடந்து போன நாட்களை காட்டிலும் மேன்மையானவர்களா தான் ஆண்டவர் நம்மை வச்சிருக்காரு. இந்த பிள்ளைகளை வச்சிருக்காரு. ஒருவேளை என் பிள்ளை எப்படி படிக்குமோ, அவருடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, மார்க் வாங்கலன்னா என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி ஒருவேளை கவலைப்படுகிறவர்களாக நம்ம காணப்படலாம். நான் இதை பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைச்சிருக்கேன், என்னால முடியுமா முடியாதா அப்படின்னு கவலைப்படுகிறவர்களாக காணப்படலாம். எல்லாம் ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அதை என்ன செய்வாரு, மகிமைக்கு ஏதுவாய் அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கும் போது அதை அருளி செய்ய வல்லவராய் காணப்படுகிறாரு. நம்ம எந்த காரியத்துக்காகவும் பின்பாடு நடக்கிற காரியத்துக்காக நம்ம கவலைப்பட்டு நம்முடைய உடம்பை கெடுத்து நோய் நொடிகளை சேர்த்து நம்ம இன்னும் துக்கம் உள்ளவர்களாக மாறுவது ஏன் நம்ம நாமே வருத்தி கொள்ளணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீர்கள், நாளைக்காக கவலைப்படாதீர்கள். 26ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. இந்த ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிலும் ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களாக படைச்சிருக்காரு. அவங்க நூற்கிறது இல்ல, சேர்த்து வைக்கிறது இல்ல. அநேக நேரங்கள்ல நம்ம கவலைப்படுவோம், ஐயோ எனக்கு பேங்க் பேலன்ஸே இல்ல, என்னுடைய
என்கிட்ட ரூபாயே இல்லை, இப்படிலாம் ஒரு காரியம் நடந்தா இதுக்கு நான் செலவு பண்ணதுக்கு எங்கிட்ட போதிய வருமானம் இல்லை, போதிய பண வசதி இல்லை, நான் இதெல்லாம் சேர்த்து வைக்கலையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை கலங்குகிறவர்களா காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆகாயத்து பட்சிகளை காட்டிலும் நீங்க விசேஷித்தவர்களாய் காணப்படுகிற ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். அந்தந்த நாளை ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களாய் ஆசீர்வதிக்க வல்லவர். அந்த நாளுக்குள்ள தேவைகளை சந்திக்க வல்லவராய் காணப்படுகிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை, வேலை காரியங்களை எல்லாவற்றையும் சந்திக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அநேக நேரத்துல ஐயோ இந்த வேலை எனக்கு போயிட்டுனா நான் என்ன பண்ணுவேன், இப்படி நடக்காத காரியங்களை நினைச்சு நினைச்சு நம்ம கவலைப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? அப்படிப்பட்ட கவலைகளை மாற்ற தேவன் உங்களை அழைக்கிறார். இந்த நாள்ல நீங்க ஒப்பு கொடுங்க. நான் இப்படிப்பட்ட தேவையான காரியங்களை இனி நாளைய தினத்தை குறித்து என் பிள்ளைகள், நான் என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, நான் படுத்த படுக்கையா காணப்படுகிறேன், நான் என்னால இந்த காரியத்தை செய்ய முடியாது, என் பிள்ளைகளை எப்படி செய்யும், என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படுகிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபுல 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. நம்ம நான் அடுத்த வருஷம் நான் இப்படி செய்வேன், நான் இந்த காரியத்தை செய்ய போறேன், இந்த இடத்துல போய் நான் வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி இதுல நான் வியாபாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை நம்முடைய சுயத்தினால நம்ம பிளான் பண்ணிக்கிறவர்களா காணப்பட்டோம் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற ஒரு புகையே போன்ற வாழ்க்கையில காணப்படுகிறோம். நம்ம அடுத்த நாளை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, என் காலங்கள், என் பிள்ளைகளுடைய காலங்கள், என் சந்ததியுடைய காலங்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல நம்ம பழகுகிறவர்களாக நம்ம மாறுவோம். 15ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு சித்தமானா இந்த காரியம் நான் செய்ய போறேன், ஆண்டவருக்கு சித்தமானா இந்த காரியம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை காட்டிலும் அதிகமா நம்மை குறித்து பெரிய திட்டங்கள் சித்தங்களும் வச்சிருக்காரு. அப்படி சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்வோமானால் நாளைய தினத்தை குறித்து நம்ம பயப்பட மாட்டோம். ஒருவேளை திருமண காரியம், என் பிள்ளை காரியங்கள், அடுத்த நாள் நடக்கிற காரியங்கள், அடுத்த வருஷம் நடக்கிற காரியங்கள், இப்படி நான் யோசித்து என்னுடைய கவலையினால தூக்கம் இல்லாமல் நம்ம தவிப்போம் அப்படின்னா எந்த விதமான பிரயோஜனம் இல்ல. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக நம்ம வாழும்போது, ஆண்டவருக்காக முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன செய்யணும், அவர் மேல் வைத்துடணும். 1 பேதுரு 5:7 சொல்லப்படுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்றத சொல்லிடும். நம்ம அநேக நேரத்துல என்ன செய்யறோம் அப்படின்னா கவலைகளை தூக்கி சுமக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். நம்முடைய கவலைகளை ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம சொல்லாதவர்களாக, நம்ம ஒருவேளை சொல்லியும் அதை ஆண்டவருடைய சமூகத்துல விட்டு விடாதபடி வருகிறோம். அன்னாளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அன்னாளுடைய காரியத்துல மிகவும் கலக்கமான சூழ்நிலை, குழந்தை இல்லாத சூழ்நிலை, அவள் எல்லாராலும் நகைக்கப்படுகிற சூழ்நிலை, எல்லாரும் அவளை துக்கப்படுத்துகிற சூழ்நிலையில அவ ஆண்டவருடைய ஆலயத்துல போய் அவருடைய இருதயத்தை ஊற்றி விட்டாள். அதற்கு அப்புறமா அவ துக்கமுகமா இருக்கவில்லை. ஏன் துக்கமுகமா இருக்கல? ஒருவேளை அவளுடைய கவலை அவளுடைய இருதயத்துல மீண்டும் இருந்திருந்த அப்படின்னா அவ துக்கமுகமா தான் இருந்திருப்பா. ஆண்டவருடைய சமூகத்துல இறக்கி வச்சுட்டேன், ஆண்டவர் எனக்கு என்ன செய்வாரு, ஒரு குழந்தையை தருவாரு, ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனையோடு ஜெபிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு அப்படிப்பட்டதான கவலையை இறக்கி வைத்தவர்களாக நம்ம வாழும்போது நாளைய தினத்தை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, நாளைய தினத்தை குறித்து நம்ம துக்கப்பட வேண்டியதில்லை, நாளைய தினத்தை குறித்து நம்ம அவிசுவாசப்பட வேண்டியதில்லை. நாளைய தினத்துல நான் என்ன சாப்பிடுவேன், நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன கிடைக்கும், என்னுடைய வீடு எப்படி இருக்கும், என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா, ஆண்டவரே நாளைய தினத்தை குறித்து நான் கலங்காதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல மன்றாடலாம். நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே, நாளைய தினம் குறித்து கலங்காதே மகளே, இதுவரை காத்த தெய்வம்
இனியும் நடத்திடுவார். இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களையும் உம்முடைய சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க அநேக நேரங்களில அநேக காரியங்களை குறித்து நாளைக்கு எங்களுக்கு இப்படி எப்படி நேரிடும், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி ஆகும், என்னுடைய வேலை காரியங்கள் எப்படி ஆகும், என்னுடைய வருமானம் எப்படி ஆகும், என்னுடைய சுகவீனத்துல எப்படி பலன் கிடைக்கும், இப்படி ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் உள்ளவர்களாக, நம்பிக்கை அற்றவர்களாக, நாளைய தினத்தை குறித்து நாங்கள் கவலைப்படுகிறவர்களாக காணப்படுகிற சுவாமி, எங்களை உம்முடைய சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய எதிர்காலத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தாவீதை போல நாங்க சொல்லுகிறோம், என் காலங்கள் உம்முடைய கரத்துல இருக்கிறதப்பா, உம்முடைய சித்தமானதுபடி எங்களை ஆண்டவரே நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த நேரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்தந்த காரியத்தை நாங்க செய்வோம் அப்படின்னு என்னுடைய சுய பலத்துல அல்ல தகப்பனே, நீங்க உமக்கு சித்தமானபடி என்னுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க. எங்களுக்கு நீங்க வைத்திருக்கிற திட்டங்கள் ஆண்டவரே எங்களுடைய யோசனையை காட்டிலும் மிகவும் உயர்ந்ததாய் காணப்படுகிறது. அதனால உங்க சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க என்று சொல்லி எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே நாளைய தினத்தை குறித்த கவலையை நம்மை விட்டு அகற்றி நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறதுனால நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறதுனால உங்களை ஆசீர்வதித்து அப்படி வழி நடத்துவாராக. ஆமேன்.